நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. தஞ்சாவூரில் புதிதாக கட்டப்பட்டு வரும் 57 அடி உயர அங்காள முனீஸ்வரன் கோவிலில் 216 கிலோ எடையில் 27 அடி உயரத்தில் பித்தளை முலாம் பூசப்பட்ட அரிவாள் பொருத்தப்படுகிறது. இதை கிரேனில் வைத்து ஊர்வலமாக எடுத்து வந்தனர். திருச்சி திருவானைக்காவல் ராமதீர்த்த குளக்கரையில் உள்ள உமா மகேஸ்வரி உடனுரை கரியமாலீஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேகம் நேற்று நடந்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைச்சர் ஏவா வேலு தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் 2 புதிய வழித்தடங்களில் மகளிர் விடியல் பயண திட்டத்தின் கீழ் புதிய நகர பேருந்துகள் திருவண்ணாமலை கிளாம்பாக்கம் மற்றும் திருவண்ணாமலை கோயம்புத்தூர் ஆகிய 2 வழித்தடங்களில் 4 புதிய குளிர்சாதன பேருந்துகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். விருதுநகரில் பாஜக பூத் கமிட்டி குறித்து மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். திருச்செந்தூர் கோவிலில் கும்பாபிஷேகம் முடிந்து முதல் விடுமுறை தினமான நேற்று முருகனை தரிசிக்க குவிந்த பக்தர்கள். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 100 சிறுமிகள் சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்த நிகழ்ச்சி நேற்று மாலை 16 கால் மண்டபம் முன் நடந்தது. பெங்களூரில் 262வது பாவனர் பாட்டரங்கம் ITI தமிழ் மன்றம் நடத்தியது. நோயின்றி வாழ வழி தேடுவோம் என்ற தலைப்பில் நடந்த கவியரங்கத்திற்கு திரைப்பட பாடலாசிரியர் தேன்மொழியன் தலைமையேற்றார். நிகழ்வில் கவிஞர்கள் அந்தோணிசாமி, தேன்மொழி, வீணா தேவி, அமுதா, தனம், வேளாங்கண்ணி, கல்யாண்குமார், சதாசிவம், கார்த்திகேயன் மற்றும் பலர் கலந்து கொண்டு கவிதை வழங்கினர். ஒருங்கிணைப்பாளர் ராம இளங்கோவன் தொகுத்து வழங்கினார். தமிழ் மன்ற செயலாளர் மாசிலாமணி வரவேற்றார். சதாசிவம் அவர்கள் நன்றி கூறினார். காரைக்கால் மாவட்டம் காவலர்களுக்கான நலக்கூடம் இன்று புதுச்சேரி காவல்துறை DIG திரு சத்யசுந்தரம் IPS அவர்கள் தலைமையில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் MS லட்சுமி சௌஞ்சன்யா IPS அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது. புதுக்கோட்டை ஈலப்பூர் அன்னவாசல் சுற்றுவட்டார பகுதிகளில் முதலமைச்சரின் வீடு கட்டும் திட்ட பயனாளிகளிடம் RTO அக்பர் அலி கள ஆய்வு. கோவில்பட்டி சங்கரலிங்கபுரம் இன்னல் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியில் பயிற்சி பெற்ற இளப்பையூரணி விந்தியாவுக்கு DSP பாராட்டு. கோவில்பட்டியில் அமைந்துள்ள சங்கரலிங்கபுரம் உள்ள மின்னல் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியில் பயிற்சி பெற்ற இளப்பையூரணி விந்தியா என்ற மாணவி தேசிய அளவிலான பெண்கள் பங்கு பெறும் 18 வயதுக்கு உட்பட்ட போட்டி உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் நடைபெற்றது. இந்த கபடி போட்டியில் தமிழக அணி சார்பில் கலந்து கொண்டு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். திருக்குறள் திருப்பணி திட்டம் தொடர்பாக தமிழ் வளர்ச்சித்துறையின் துணை இயக்குனர் முனைவர் சுசீலா தலைமையில் கலந்துரையாடல் கூட்டம் நடந்தது. தமிழ் செம்மல் ரவி, கவிஞர்கள் கணேசன், குரலடியான், சசாங்கன் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.